நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. நல்ல கவனிங்க, இந்த குஞ்சுகள் அந்த பக்கத்துல இருக்கும் போதுல ஆபத்து நெருங்க விடாது. இன்னும் பாருங்க, சில குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வேகமா போயிட்டு என்ன பண்ணும், திருப்பி கோழிக்கிட்ட ஓடுவோம். கொஞ்சம் தூரம் வேகமா போகும், திருப்பி என்ன பண்ணும், கோழிகிட்ட ஓடுவோம். இப்படி போகிற சில குஞ்சுகள் கொஞ்சம் தூரமா போயிட்டுன்னு வைங்களேன், இப்ப கோழி என்ன பண்ணாது, காக்காது. இப்ப காக்கா என்ன பண்ணுது, வருது வேகமா, இதை அழிக்கணும் அப்படி, இந்த பருது வருது, இவனை தூக்கி கொலை செய்தணும், இதை என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் தீர்மானிக்கும் பொழுது கோழி என்ன பண்ணும் தெரியுமா, அது தன் மத்த குஞ்சுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். தனியா நிக்கிற குஞ்சு ஒண்ணு பார்க்கும், ஐயா வர்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேகமாய் தாய் பக்கத்துல நின்றுச்சுன்னா எங்க வரும், தாய்க்குள்ள வரும். அப்ப தாய் என்ன செய்யும் தெரியுமா, கோழி தன்னுடைய ரெக்கையை விரிச்சு என்ன பண்ணும், அதன் அடைக்கலத்துக்குள்ள சேர்த்து கொள்ளும். அப்போ நாம் பிசாசு நம்மை அழிப்பதற்கு முன்னதாக நம்ம எங்க போயிடணும், கோழியினுடைய ரெக்கைக்குள்ள, ஆண்டவருடைய உன்னதமான மறைவுக்குள்ள வந்துடணும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவு அது மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய ஆறுதல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? குஞ்சானது கொஞ்சம் தூரத்துல நிற்கிற குஞ்சு கோழிகிட்ட ஓடி வர முடியாதுன்னு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், வேற எங்கேயாட்டும் ஒரு மறைவுல போய் ஒருவேளை செத்தைக்குள்ள போகுது, இல்ல முள்ளு செடிக்குள்ள போகுதுன்னு வைங்களேன், என்ன நடக்கும், அங்கங்க முள்ளுகள் கீக்கும். அதே கோழியின் இடத்துல வந்துச்சுன்னா, அந்த கோழியின் நீங்க சாதாரணமா கோழி முட்டையோ இல்ல அதை குஞ்சியை தூக்க போங்க ரெக்கையை வச்சு என்ன பண்ணும், அடிக்கும், நம்ம கையில கீரும். ஆனா குஞ்சுக்கு மட்டும் ஏன் கீர மாட்டுக்கு, தேவன் நம்மை எப்படி காக்கிறாரோ அதே அடைக்கலத்தை அந்த கோழியானது குஞ்சுக்கு தன் பக்கமாய் சேர்த்து அந்த அடைக்கலத்தை உண்டு பண்ணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம கோழியின் இடத்துல வராம, நம்ம மறைவு உன்னதமானவருடைய மறைவுல வராம வேற ஒரு மறைவை நமக்காக உருவாக்கி கொண்டோம். ஒருவேளை செத்த இல்ல முள்ளுக்குள்ள போனோம்னா அங்கங்க காயப்பட வேண்டியது இருக்கும், அங்கங்க சில சதைகள் எல்லாம் பிக்க வேண்டியது இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, நான் உன்னதமானவரை மறைவை மறந்து உன்னதமானவருடைய மறைவை விட்டு நான் தூரத்துல நின்னா பிசாசு ஒண்ணு என்னை அழிப்பான், இல்லைன்னா நான் தேடுகிற நீ மறைவை என்னை காயப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனை முறை யோசித்து பாருங்க, உன்னதமானவருடைய மறைவை விட்டு, உன்னதமானவர் வைத்திருக்கிற மேன்மையை விட்டு சில மறைவுகளை நமக்காகவே உண்டு பண்ணி, சில மறைவுகளை நமக்காகவே ஆயத்தப்படுத்தி நம்ம போகிற இடத்திலெல்லாம் அவமானங்களும் நிந்தையும் மாத்திரமே வருகிறதை தவிர வேறு ஒன்றுக்கும் அங்க வழியில. அவர் மறைவுல வந்தா கர்த்தர் சொல்லுறாரு, என் நிழல் உன் மேல சாயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேனா. சபையே, எங்க வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய நிழல், உன்னுடைய பாதை, நீ நடக்கிற இடம் உன்னதமானவரின் மறைவில் நடந்து கொண்டிருக்கிறாயா? இல்ல நான் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் செய்கிறது யாரும் பார்த்துக் கொள்ளக்கூடாது, நான் செய்கிறது யாரும் அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நீ உனக்கான சில மறைவுகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அங்கு அவனுக்கு ஆபத்து இருக்காது, அங்கு அவனுக்கு அவனுடைய ஜீவன் கொள்ளையிடப்படாது, அங்கு அவனுக்கு எந்த விதமான செலவினங்கள் இருக்காது, அங்கே எந்த விதமான நஷ்டமும் அவனுக்கு இருக்காது. ஆகையினாலே சபையே, வாலிப தம்பியே, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டும். அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதே தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தினம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லை. கர்த்தர் சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவிலே இருக்க வேண்டிய நீ, தேவனுடைய கூடாரத்திலே ஜீவிக்க வேண்டிய நீ, தேவனுடைய அந்த பந்தியிலே இருக்க வேண்டிய நீ, தேவனுடைய கூடாரத்திலே பலனாய் நிற்க வேண்டிய நீ. பாரு, எருசலேம், நான் உன்னை அநேக நேரம் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா நீ இன்னும் என் பக்கத்துல வர மனதில்லாது இருக்கிறாயே, உன்னதமானவருடைய மறைவிலே வர மனதில்லாது இருக்கிறாயே. அன்பு திருச்சபையே, கர்த்தர் இன்றைக்கு காலை பொழுதிலே நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே தங்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டு பண்ணோம், சௌக்கியத்தை உண்டு பண்ணோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய மறைவிலே சபையை நீ இருப்பீரானால், அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் அந்த மறைவிலே இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில அடைக்கலம் உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய உன்னதமான நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்க தொடர்ந்து 6வது வசனம் என்று நினைக்கிறேன். எரேமியா 33 6வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆரோக்கியமும் சௌக்கியமும் உனக்கு வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணும், சௌக்கியம் வேணும்னா உன்னதமானவருடைய மறைவிலே மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், உன்னதமானவருடைய மறைவிலே நான் தங்கி இருக்க வேண்டும்.